الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على سيد الأنبياء والمرسلين نبينا وحبيبنا ورسولنا محمد بن عبد الله وعلى آله وأصحابه ومن دعا بدعوتهم إلى يوم الدين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله ربنا سبحانه وتعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم ولا تقتلوا أنفسكم إن الله كان بكم رحيما ومن يفعل ذلك عدوانا وظلما فسوف نصليه نارا وكان ذلك على الله يسيرا. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு எப்போதும் சொந்தமானது. அவன் அருளாளன், கண்ணியமானவன், இரக்கமுள்ளவன், பெருமையும் அந்தஸ்தும் உள்ளவன், படைப்பாளன் அல்லாஹ் மாத்திருந்தான். வணங்கப்பட தகுதி வாய்ந்த அல்லாஹ் ஒரே ஒருவன் மாத்திருந்தான். அந்த அல்லாஹ்வுக்குத்தான் எல்லா புகழும் என்றென்றும் குறித்தானது. அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் அல்லாஹ்வுடைய சலாமும் நபிமார்களை முத்திரையாக வந்த அல்லாஹ்வின் விருப்பமான படைப்பாளர்கள் உயிரிலும் மேலான காரூணிய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், நாருடைய கண்ணியமான சஹாபாக்கள், அவர்களை தேர்ந்து வந்த தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், நல்லவர்கள் எல்லோரும் மீதும், இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் மார்க்கத்தை போதித்த ஆசான்களான பெருமக்கள் மீதும், அல்லாஹ்வுடைய கண்ணியமான மார்க்கத்தை எழுதி பாதுகாத்த கண்ணியமான இமாம்கள், ஈமானிய சமூகத்தை பெற்றெடுத்து விட்டு கபுராளிகளாக வாழ்ந்து முந்தி போன எங்களுடைய ஈமானிய சகோதரர்கள், பெற்றோர்கள் எல்லோரும் மீதும், எங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் பொருத்தமும் என்றென்றும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக, அன்பான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்தவர்களாக நாம் நீங்கள் உலகத்திலே வாழ்ந்து கொள்ள முயற்சிப்போமாக. எப்போதும் அல்லாஹ்வுடைய திருப்திக்கு என்ன முறையை கையாளலாம், அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்குரிய முயற்சியிலே கவனம் செலுத்துவோமாக. குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படையை பற்றி பிடிப்போமாக. பித்அத்தையும் ஜாஹிலியத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு, சமுதாயம் என்னுடைய மூதாதையர்கள் என்ற கோட்பாட்டை தாண்டி படைத்த அல்லாஹ் ஒரே ஒரு மனிதனை தான் எங்களுக்கு வழிகாட்டியாக அனுப்பி இருக்கிறான். இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக கொண்டு இபாதத்துகள் செய்கின்ற நன்மக்களாக எங்களை மாற்றிக்கொள்ள முயற்சிப்போமாக. வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தார்களாக. அன்பான பண்பான சகோதரர்களே, பெரியவர்களே, ஈமான் என்ற மகத்தான பாக்கியத்துக்கு அடுத்து அல்லாஹ்வால் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்ற மகாபெரிய பாக்கியம் என்னவென்றால் அது தேக ஆரோக்கியம், ஹெல்த். கண்ணியமான சகோதரர்களே, எந்த நேரத்திலும் ஒரு மனிதன் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். நாளைய தினம் மௌத்தாகிறதுக்கு இருக்கிற ஒரு மனிதனுக்கும் உயிர் வாழுகின்றவர்கள் அவருக்கு எப்படி சிகிச்சை செய்யலாம் என்று நான் ஆர்வப்பட வேண்டுமே தவிர, அந்தால் மௌத்தாக வேண்டும் என்று நினைக்கப்படாது. நாங்க எங்களையும் மௌத்தா போன நல்லா இருக்குமே என்று இந்த உடலை மௌத்தாக வேண்டும் என்று ஆசைப்படப்படாது. எப்போதும் உடம்பிலே உயிர் இருக்கும் வரைக்கும் இந்த உடம்பை ஹெல்த்தாக நல்ல ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பது இபாதத் என்பதை இந்த மார்க்கம் மிக தெளிவாக சொல்கிறது. எப்போதும் இந்த உடம்புல ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கணும் என்பதற்கு சிகிச்சை செய்வது, மருத்துவம் செய்வது, அதை இபாதத் என்று இந்த மார்க்கம் பேசிக் கொண்டிருக்கிறது. எப்போதும் அல்லாஹ்விடத்தில் கையேந்துவதில் யா அல்லாஹ் எனக்கு தேக ஆரோக்கியத்தை யா அல்லாஹ் என்று கெஞ்சி இறைந்துவதை தூண்டி இந்த மார்க்கம் நிற்கிறது. கண்ணியமான பெருமக்களே, எப்போதும்
ஆன்மீகம் என்ற பெயரிலே தந்த உடலை வருத்தப்படுத்திக் கொள்வதை இஸ்லாம் வெறுக்கின்றது. நான் மௌத்தா போக இருக்கிற இந்த உடம்பு என்ன நடந்தால் என்ன, நான் எவ்வளவுதான் ஆரோக்கியத்தை குறித்து கவனம் செலுத்தினாலும் வருகிற மௌத்து வந்துதானே ஆகும் என்று இந்த மரணம் என்ற ஒன்றையும் மறுமை என்ற பற்றையும் உலக பற்றற்ற வாழ்வு என்ற தன்மையும் பிழையான சிந்தனையை நோக்கி ஒரு மனிதனை கொண்டு போய்விடக் கூடாது. மௌத்தா போர் உடம்புக்கு என்ன மருத்துவம் செய்து என்ன வேலை? எத்தனை பேர் எத்தனை கோடியை செலவழித்து மருத்துவம் செய்கிறார்கள். அவனுக்கு மருத்துவம் செய்து விட்டு ஐசியில் வைக்கிற நேரத்தில் கோடியை செலவழித்ததற்கு பின்னால மௌத்தாகிறார். என்ன பயனாகிறது? ஒன்றும் வீணாகாது. அந்த மரணித்த மனிதன் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசைப்பட்ட ஒரு அமலோடு மௌத்தாக இருக்கிறார். வாழுகிற மனிதர்கள் அவனை கரை சேர்க்க வேண்டும் என்று மருத்துவத்துக்கு செலவழித்தல் தர்மமாக போகும். ஆனால் மௌத்தானது என்பது முடிவு அல்லாது. நம்ம மாற்றேன் அது கண்ணியமான பெருமக்களே. அதனால இன்னாருக்கெல்லாம் மருத்துவம் செய்து கரை சேரவில்லையே, நாம் இவ்வளவு வயதானதுக்கு பின்னால இந்த மருந்தை பயன்படுத்தி என்ன பலன்? வருகிற மௌத்தை நான் வழிபார்த்து ஏங்கி அப்படியே பார்த்து கொண்டு நாள் எண்ணிக் கொண்டிருக்கிறேன் என்ற பிழையான சிந்தனை, அது பிழையான சிந்தனை கண்ணியமான பெருமக்களே. நீங்க பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிம்பர்ல ஒரு நாள் ஏறி அழுகுறாங்க. அந்த அழுகையை அழுது விட்டு மக்களை பார்த்து சொன்ன அதே செய்தியை மனப்பாடமாக்கி நபியுடைய மரணத்துக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பர்ல ஏறி அழுது விட்டு சொன்னார்கள். இதே இடத்திலே வைத்து அல்லாஹ்வுடைய ரசூல் அழுவார்கள். அழுதுவிட்டு அவர்கள் சொன்ன அதே செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னார்கள். எதை தெரியுமா? மக்களே, இஸ்அலுல்லாஹல் அஃப்வ வல் ஆஃபியா, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் மன்னிப்பையும் தேக ஆரோக்கியத்தையும் கேளுங்கள் மக்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் அழுது சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேளுங்கள், தேக ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை கேளுங்கள். فإن أحدا لم يؤت بعد اليقين خيرا من العافية. ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் இருந்து கொடுக்கப்படுகிற மகாபெரிய பாக்கியம் யகீன், ஈமான் என்ற பாக்கியம். அந்த ஈமான் என்ற பாக்கியம் தான் விலை மதிக்க முடியாத மறுமை வெற்றியினுடைய முதல் அடிப்படை. அந்த ஈமானிய பாக்கியம், அந்த ஈமானுக்கு பிறகு ஒரு அடியான் கொடுக்கப்படுகிற மகாபெரிய இரண்டாவது தரத்தில் இருக்கிற பாக்கியம் தேக ஆரோக்கியம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மிம்பரிலே அழுது சொன்னதை நானும் உங்களிடத்திலே அழுது கொண்டு சொல்கிறேன் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்வாஉ லா யுரத்து பைனல் அஸானி வல் இகாமா. பாங்கு சொன்னதிலிருந்து இக்காமத்துக்கு இடையில கேட்கப்படுகிற துஆவை அல்லாஹ் தட்ட மாட்டான் என்று சொன்னார்கள். அந்த ரெண்டுக்கும் இடையில கேட்கப்படுகிற அந்த துஆ அல்லாஹ்விடத்தில் வீணாகாது என்று சொன்னார்கள். அப்ப கட்டாயமாக அல்லாஹ் கபூலாக்குவான் அந்த பாகத்துக்கும் இக்காமத்துக்கும் இடையில கேட்கிற துஆவை என்று சொன்ன உடனே, காலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹ்விடத்தில் நாங்கள் எதை கேட்க வேண்டும் என்று சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸல்லுல்லாஹல் ஆஃபியா, ஸல்லுல்லாஹல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা. அந்த துஆ கபூலாக்கப்படுகிற அந்த இடத்துல நேரத்துல, யா அல்லாஹ், உலகத்திலேயும் ஆகிரத்திலேயும் எனக்கு ஆஃபியத்தை தா யா அல்லாஹ் என்று கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாச்சா தான் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு எனக்கு ஒரு துஆவை விசேஷமாக சொல்லித்தார்கள் என்று கேட்டார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் சொன்னார்கள், அந்த சஹாபி சொன்னார்கள், யா அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிபே, யா அம்ம ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சாச்சாவே என்று அழைத்து சொன்னார்கள், ஸலில்லாஹல் ஆஃபியா, நீங்க அல்லாஹ்ட்ட ஆஃபியத்தை கேளுங்க என்று சொன்னார்கள். அப்படியே அவர் சொல்லி அந்த துஆவை வளமையாக கேட்கிறாரு. சொன்னார்கள், ஃபமக்கஸ்து ஐயாமன், சில காலம் நான் தொடர்ச்சியாக அந்த துஆவை கேட்டுட்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து எனக்கு வேறொரு துஆவை சொல்லி தருவார் என்று எதிர்பார்த்து அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு எனக்கு பிரத்யேகமாக ஒரு துஆவை கற்றுத்தாருங்கள்
என்னுடைய அல்லாஹ்வுடைய ரசூலே என்று கேட்ட நேரத்தில் திருப்பி சொன்னார்கள், சலில்லாஹல் ஆஃபியா, நீங்க அல்லாஹ்ட்ட ஆஃபியத்தை கேளுங்க என்று சொல்லிட்டு சொன்னார்கள் நபிகளார். ஃபைன்ன அப்தன் ஃபைன்ன அஹதன் லம் யுத பஅதல் யகீனி கைரன் மினல் ஆஃபியா. ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்தார் என்றால் முதல் தரமான மகாபரிய பாக்கியம். அந்த ஈமானுக்கு பிறகு இரண்டாவது தரத்தில் உள்ள பாக்கியம், பெரிய சொத்து பத்தோடு வாழ்கிற அந்த பாக்கியத்தை நபிகளார் சொல்லவில்லை. பெரிய அந்தஸ்துகளோடு பதவி பட்டங்களோடு வாழ்வதற்கு சொல்லவில்லை. இரண்டாவது தரத்தில் இருக்கிற பாக்கியம் ஆபியத் என்றார்கள். அதை விட சிறந்த ஒன்று இல்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நானும் நீங்களும் அல்லாஹ் தந்திருக்கிற ஆபியத்தை நாங்கள் இல்லாமல் வைத்துக் கொள்ளக்கூடாது. நாங்களாக எங்களுடைய கருத்தை வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் கொன்று கொள்ளாதீர்கள், கொலை செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறார். இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா, அல்லாஹ் உங்களோடு இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். அதனால் தான் உன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து நீ வருகிற நேரத்தில் நல்ல பார்வையோடு, நல்ல தோற்றத்தோடு, நல்ல செவிப்புலத்தோடு, நல்ல ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் உன்னை அனுப்பினான். நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் உன் கரத்தால் தான் உன்னுடைய உடலை நீ கெட்டதாக ஆக்கிக் கொண்டாய். உன்னுடைய உடலை தேக ஆரோக்கியத்தை நீ களங்கத்தை ஏற்படுத்திய உன்னுடைய கரத்தால் தான் நீ சிகரெட்டை குடிக்கிறாய். அதுக்கு அல்லாஹ் பொறுப்பில்லை. அல்லாஹ் உன்னோடு இரக்கமுள்ளவனாக இருக்கிறார். இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா. இப்படி அல்லாஹ் சொல்லி பாருங்க. சுப்ஹானல்லாஹ். வமன் யஃஅல் ذلك உத்வானன் வதுல்மன், உங்களை யாராவது அநியாயமாக அல்லாஹ் இரக்கமுள்ளவனாக இருந்து உனக்கு பார்வையை, செவிப்புலத்தை, சிந்தனா சக்தியை, உள்ள கிட்னியை, சிறுநீரகத்தை, உள்ள ஹார்ட்டை என்று உடல் ஆரோக்கியத்தை முழுமையாக தந்திருக்கும் போது நீ வரம்பு மீறி அநியாயமாக அதை நீ கெட்டதாக ஆக்கிக் கொள்வதாக இருந்தால் அவர்களை நான் நரகத்திலே தூக்கி போடுவேன் என்று அல்லாஹ், இந்த உடல் என்னுடையதை, எனக்கு வேண்டியதை செய்யலாம் என்று வாதிட முடியாது. இந்த கண்ணை அநியாயமாக நாங்கள் இந்த பார்வையிலே அதிலே பலவீனத்தை எங்களுடைய கரத்தால் ஏற்படுத்துவோம் என்றால் அல்லாஹ் பதில் சொல்லவாகும். கண்ணியமான சகோதரர்களே, எத்தனையோ சகோதரர்கள் ஹார்ட் அட்டாக் பிடிக்கிறார்கள் ஸ்மோக் பண்ணுவதால், சிகரெட் பாவினையால் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் கெட்டு போகிறதை பார்க்கலாம். இன்னொரு பாவினைகளால் சிகரெட்டை குடிக்கிறான், மூக்குத்தூளை போடுகிறான், இன்னொரு அங்க வெற்றிலையை சாப்பிடுகிறான், வேறு வேறு பாவினைகளுக்கு அவன் பழகிறான். மொத்தமாக அல்லாஹ் ஹராமாக்கின் ஒன்றை பயன்படுத்துவதன் ஊடாக இந்த உடலை அவன் கெட்டதாக, சீர்கெட்டதாக ஆக்குவானாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அவர் பதில் சொல்லியாக வேண்டும். தேக ஆரோக்கியம் என்ற விவகாரத்தில் இஸ்லாம் ஆன்மீக ரீதியாக ஒரு மனிதன் நான் இபாதத்திலே மூழ்கி போகிறேன் என்று அதற்கு அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு இரவெல்லாம் நின்று வணங்குகிறார், பகலெல்லாம் நோன்பு பிடிக்கிறார். உலகுடைய இபாதத்து நபிகளாரை பாராட்டவில்லை. கேட்டார்கள், அலம் முக்பர் அன்னக தசூமுன் நஹார வ தகுமுல் லைல், இரவு முழுக்க நீங்கள் நின்று வணங்குவதாகவும் பகலெல்லாம் நோன்பு நோக்க காலமெல்லாம் நீ செய்வதாக கேள்விப்பட்ட உண்மையாண்டு கேட்டார்கள். குல்து பலா யா ரசூலல்லாஹ், ஆம் என்று சொன்னார். பலத்தபால், இப்படி ஒரு இபாதத் செய்ய வேண்டாம். சும் வ அஃப்திர், நீங்கள் நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள், சில கால நோன்பு இல்லாமல் இருங்கள். வனம் வக்கும் வனம், இரவுல நின்று வணங்குங்கள், நீங்கள் தூங்கவும் செய்யுங்கள். இதை டைமை நீங்கள் சரியாக விரித்துக் கொள்ளுங்கள். ஃபைனலி ஐனைக ஹக்கன் ஃபைனலி ஜஸதிக அலைக ஹக்கன், உன்னுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய ஹக் இருக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ முழுக்க முழுக்க இபாதத் என்று தூங்காம இபாதத் செய்தால் இந்த உடல் கெட்டு போய்விடும். அப்படி ஒரு இபாதத்தை வேண்டாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய தூக்கம் உனக்கு ஆரோக்கியத்தை தரும். இரவில் நின்று வணங்கவும் செய்யுங்கள், தூங்கவும் செய்யுங்கள். உடலுடைய ஹக்கை கொடுங்கள். எத்தனை அவர் தூங்க வேண்டும், அதனுடைய ஹக்கை கொடுங்கள். இந்த உடலை நீங்கள் மதிக்க வேண்டும், இது புனிதமானது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்கு இருக்கிறது என்றார்கள். உன்னுடைய விருந்தாளிகளுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு இருக்கிறது என்றார்கள். கண்ணியமான பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதர் 2 பேருடைய தோள்ல கையை போட்டு நிலத்திலே கால் தேய கல்பாவை வலம் வந்து கொண்டிருக்கிறார். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த ஆளுக்கு ஒரு வாகனத்தில் ஏறி தவாப் செய்யலாம் தானே, வாகனத்தில் ஏறி போக சொல்லுங்கள், வீல் சேரில் போக சொல்லுங்கள். இந்த காலத்தில் சொல்வதாக இருந்தால் வேறு வேறு வழிகள் இந்த காலத்தில் மாஷா அல்லாஹ் டெக்னாலஜி வளர்ந்திருக்கிற காலத்தில் தவாப் பல விதத்தில் செய்வதற்குரிய வழிகளை செய்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்கள், அந்த மனிதர் சொன்னார்கள்,
அங்கே இருந்தவர்கள் சொன்னார்கள், ஒரு நேர்ச்சியை வைத்திருக்கிறார், நடந்துதான் கஷ்டப்பட்டாலும் நடந்துதான் இந்த கஅபாவை வலம் பெற வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னல்லாஹ் லகனியுன் தஅதீபிஹா நஃப்ஸஹு, இப்படியெல்லாம் உடலை வேதனைப்படுத்திக் கொண்டு இபாதத் செய்வதை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கா. இந்த மாதிரி இபாதத் தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு தேக ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதைத்தான் சொல்கிறது. ஏராளம் சம்பவங்களை இப்படி பார்க்கலாம். கண்ணியமான பெருமக்களே, ஆன்மீக ரீதியாக ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்ற பெயரிலே அவன் தன்னை நோய்மைப்படுத்திக் கொள்வதை விரும்பால் இந்த மார்க்கம் அல்லாஹ் தொட்டு ஹராமாக்கி வைக்கிற ஒன்றை பாவித்து இந்த உடலை நாசமாக்குவதாக என்று அல்லாஹ் விரும்புவானா? சிகரெட் குடிக்கிற சகோதரர்கள் சிந்தித்து பாருங்கள். ஒன்று, நீங்க மீன் விரயம் செய்கிறீர்கள், உங்களுடைய சல்லியை நீங்க அழித்துக் கொள்கிறீர்கள், சல்லியை அழித்து நீங்கள் உடலை நார வைக்கிறீர்கள். உங்களுடைய காலை வெட்ட வேண்டும் என்று வைத்திய ஆலோசனை சொன்னால் நீங்க அப்பவா விடப்போகிறீர்கள். இல்லாவிட்டால் அல்லாஹ்வுடைய வகையை பயந்து மறுமையில உங்களை அல்லாஹ் பிடிப்பார் என்பதை பயந்து நீங்க விட மாட்டீங்களா? ஒரு மாதத்தோட காலை வெட்டுவோம் என்று சொன்னால் இனிமேல் சிகரெட் குடிக்கிட்டு அப்பவா நாம நிப்பட்டுவோம். அல்லாஹ் வகை சொல்கிறது, நாளை மறுமையிலே அல்லாஹ் தந்த உறுப்பை நீ நாசமாக்கி அநியாயமாக்கினால் அல்லாஹ் மறுமையிலே பிடிப்பார் என்று சொல்ற அந்த பயம் நமக்கு இல்லையா? சிந்தியுங்கள் கண்ணியமான சகோதரர்களே. இப்ப சிகரெட்டை பத்த வைக்கிற நேரத்தில் புகை எடுத்து வெளியே விடுகிற நேரத்தில் சுவாசம் மாசடைகிறது, பாதிப்புக்குள்ளாகிறது. சிகரெட்டை விற்பது ஹராம். ஒவ்வொரு கடை முதலாளிகளும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கண்ணியமான பெருமக்களே, தேக ஆரோக்கியத்தை நாங்கள் சரியாக வளர்ப்பதாக இருந்தால் நோயாளிகளை நோய் விசாரிக்க வேண்டும். எத்தனை நோயாளிகள் நல்ல வாட்ட சாட்டமான உடல்நிலையோடு இருந்தவர்கள் திடீரென்று விபத்துக்குள்ளாக வீட்டுக்குள்ள முடங்குகிறதை பார்க்கலாம். நல்ல ஆரோக்கியவான்கள் என்று தன்னையே பேசிக் கொண்டிருந்து வேறு எந்த அடையாளமும் இல்லாமல் இருந்தவர்கள் திடீரென்று சந்தையில் அங்கிங்கு நடமாடுகிற நேரத்தில் ஹார்ட் அட்டாக் வருகிறது. அதற்கு பின்னால் இருக்கிறான் பண்ணப்பட்டு பார்க்கப்பட்டால் இத்தனை புளக் இருக்கிறது, அடங்கி போகிறான். அந்த பைபாஸ் பண்ண வேண்டும் என்று சொல்கிறதை பார்க்கலாம். கண்ணியமான பெருமக்களை, அதற்கு பின்னால் அவருடைய நடவடிக்கைகள் ஒரு பக்கத்தால் செலவழிக்கப்படுகிறது. வீட்டிலே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற வாப்பாடு வைத்துக் கொள்ளுங்கள், குடும்பத்தை காப்பாற்றுகிற நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சகோதரர்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய செலவினத்தில் தான் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று அவருடைய ஆரோக்கியம் எடுபடுகிறது, ஆகியத்தை இழக்கிற நிலைமை வருகிறது, தலையில் ஒரு நரம்பு ஏதோ ஒன்று ஏற்படுகிறது, அப்படியே கோமா நிலைக்கு போகிறார். வாய் திரும்பி போகிறது, கண்ணுள்ளே இருக்கிற ஒரு நரம்பு பழுதடைந்து விட்டது என்று சொல்லுங்கள், பிரஷர் கூடிவிட்டது. கண் பார்வை இரவில் நன்றாக தூங்கியவர் காலையில் இருக்கும் போது கன்றெனும் தெரிபடவில்லை. அவரால் என்ன செய்யலாம்? கண்ணியமானவர்களே, தேக ஆரோக்கியம் என்பது ஆகப்பெரிய புண்ணியமான அல்லாஹ்வுடைய அருள். இன்னொரு மனிதனுடைய உதவி இல்லாமல் சுயமாக நாம் நீங்கள் நடமாடுகிறோம் என்றால் அது ஆரோக்கியம் என்பார்களே. ஒரு மனிதன் நீண்ட நேரம் சுஜூதில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், நீண்ட நேரம் ருக்குவில இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், கை நிறைய பணம் இருக்கிற உம்ராக்கு போகணும் என்று ஆசைப்படுகிறார், ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும், கடைசி 10 கஅபாவிலே போய் இத்திகாஃப் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எத்தனையோ நோயாளிகளை நோய் விசாரிக்க செல்ல வேண்டும் என்று நடமாட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். குடும்ப உறவை சேர்ந்து நடப்பதற்கு 4 பேரை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லாத்துக்கும் நடப்பதற்கு ஆரோக்கியம் தேவை என்பார்களே. உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு வேகமாக நோயாளிகள் பட்டியல் அதிகரித்துக் கொண்டு போகிறது? உலகத்தில் எல்லா நோய்களுடைய அறிகுறிகளையும் ஆரம்பத்தில் அறிந்து கொள்ளலாம் என்பார்கள். ஆனால் அந்த நோய் முற்றி போனதற்கு பின்னால் தான் அதன் முதல் அறிகுறி தென்படுகின்றது. ஆக பயங்கரமான நோய் தான் கேன்சர் என்பார்களே. உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கு இந்த நாட்டில் ஆக குறைந்த ஒரு நாளைக்கு 180 பேர் கேன்சர் நோயாளிகளாக பதிவு செய்யப்படுகிறதை பார்க்கலாம். மகரகம ஆஸ்பத்திரிக்கு போனவர்கள் சொல்வார்கள், அவர்கள் வரிசையாக அணிவகுத்து காலையிலே என்று பார்த்தால் எல்லாம் கேன்சர் நோயாளிகள் புதிதாக பதிவு செய்வதற்காக இருக்கிறார்கள். இரவிலே கட்டிலே சிரித்துக் கொண்டிருக்கிறவர்கள் காலையில பார்த்தால் அடுத்த கட்டிலே உள்ளவர் போட்டப்பட்டிருக்கிறார். வேகமாக மரணம் அந்த ஆஸ்பத்திரிக்குள்ள எடுக்கிற நேரத்திலே சைன் எடுத்துக் கொண்டு எடுப்பார்கள். முடிவு செல்ல முடியாது. அதுக்கு அடிக்கிற மருந்துகள் இருக்கிறதே, உடம்பில் உள்ள செல்கள் எல்லாத்தையும் நொட்டி போடுவதை சாகடித்து விடுகிறது. கண்ணியமானவர்களே, முடிவு இருக்கிறது. நாங்கள் அல்லாஹ் புகழணும், எவ்வளவு தூரத்துக்கு அல்லாஹ் புகழணும். சுப்ஹானல்லாஹ். நாம் நன்றி மறந்தவர்களாக
இந்த நேரம் பாவத்தோடு ஹராத்தோடு இருக்கப்படாது. கண்ணியமான உலமாக்கள் தேக ஆரோக்கியத்தை உங்களை உடம்புல பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா? தாவு மருதா கும்பி சதக்கா லைஃப்ல சதக்கா கொடுக்கிற பழக்கம் இருக்கணும். இரண்டாவது, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற நியமத்துக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நீங்க பாருங்க, இந்த கை விரல்ல ஏதாவது ஒரு விபத்துல இந்த கை ஒரு மடிப்பு, ஒரு விரல் ஒரு மடிப்பு, அந்த அந்த டெண்டன் அந்த டிஷ்யூ போய் அப்படி உடஞ்சி மடிக்க இயலாத விஷயமாக மடிக்க முடியும். சுப்ஹானல்லாஹ். இந்த மடிப்பை மடிக்க இயலாத வர்களுடைய நிலைமையை பாருங்க. ஒரு போத்தல் தண்ணீர் அந்த 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 போத்தலோட மூடிய திறப்பதாக இருந்தாலும் இன்னொருத்தரத்தை சொல்லித்தான் அதை திறப்போடும் என்ற இன்னொருத்தரின் பக்கம் இன்னொருவரின் பக்கம் தேவைக்கான ஒரு நிலை ஏற்படுகிறது. கண் பார்வை இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், இன்னொருவருடைய தேவை நமக்கு தேவைப்படுகிறது. இன்னொருவரை நாடி அவரை சிரமப்படுத்தாமல் நாம சுயமாக இயங்குகிறோம் என்றால் சுப்ஹானல்லாஹ், இரவிலே உருண்டு பிறந்து படுக்கிறோமா, வலிக்காமல் இருக்கிறதா, நிம்மதியாக நமக்கு தூக்கம் போகிறதா? அல்லாஹ்வுடைய பெரிய அருள். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு தெரியுமா எத்தனை சகோதரர்கள் இரவு தூக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள்? இரவிலே தூக்கம் இல்லாததற்காக 2 நாள் 3 நாள் தூக்கம் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். பைத்தியத்துடைய ஆரம்பம் தூக்கம் இல்லாததான். ஒரு மனிதன் உளவியல் ரீதியாக சைக்காலஜி ரீதியாக பாதிக்கப்பட்டால் அவனை முதலாவது வைத்தியரை கொடுப்பது அவனுக்கு தூக்கம் மருந்துதான். நிம்மதியாக தூங்கு. அந்த தூக்கம் தான் 1000 நோய்களுடைய கதவை மூடும். தூக்கம் இல்லாவிட்டால் 1000 நோய்களுடைய அந்த கதவுகள் திறக்கப்பட்டு எல்லா வழிகளிலும் தூக்கம் வரும். அன்பார்ந்தவர்களே, வாலிபர்களை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இரவு நேரத்தை பாழாக்காதீர்கள். நேரத்தோடு தூங்குகிற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியமான பெருமக்களை, குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்க வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு தேக ஆரோக்கியத்தை நினைத்து நன்றி செலுத்த வேண்டும். இந்த பொடியில யாரும் பெருமை பேசாதீங்க. எனக்கு அந்த ஒன்றும் இல்ல, பெருமையாக பேசிடாதீங்க. எந்த நேரத்தில் உங்களுக்கு எது வரும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. படைச்ச அல்லாஹ் அருளால் நடமாடுகிறோம். நானும் நீங்கள் 2 காலால் நடமாடுகிறோம் என்றால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அருளை சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் நபிகள் இருக்கிறார்கள், குல்லு சுலாமா மினன் நாஸி அலைஹி ஸதகா. ஒரு 360 மூட்டுக்கள் இருக்கின்ற பொடியில இதெல்லாம் சரியாக மடிக்கலாம், இயங்குகிறது என்பதை நினைச்சு ஒவ்வொரு மூட்டுக்காகவும் நீங்க அல்லாஹ்வுக்கு தர்மம் செய்ய சதக்கா கொடுவோம். எங்களோட கண்ணால சதக்கா கொடுக்கலாம், எங்களை சிரிப்பால சதக்கா கொடுக்கலாம். 2 பேர் பிரச்சனைப்படுகிறார்கள், சமாதானப்படுத்துங்கள், சதக்கா கொடுங்கள். கண்ணியமான 4 பேருக்கு உணவுரை சதக்கா. பாதையில் இருக்கிற கல்லை முல்லை பெருந்தன்மையோடு அகற்றிட்டு நல்ல காரியங்கள் சதக்கா. எல்லா நல்ல காரியங்கள் நினைச்சு எனக்கு அல்ல நல்ல பார்வையை தந்திருக்கிறான், செவிப்புலத்தை தந்திருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா இந்த செவிப்புலம்? அல்லாஹ் நபி ஒவ்வொரு நாளும் காலை மாலை துஆக்கள் அல்லாஹும்ம ஆஃபினி பி பதனி குமனாக கேட்பார்கள். யா அல்லாஹ், இந்த பொடியில நீ ஆஃபியத்தை தா யா அல்லாஹ். இரண்டாவது பாருங்க, அல்லாஹும்ம ஆஃபினி பி சம்இ, இந்த செவிப்புலத்துல ஆஃபியத்தை தா யா அல்லாஹ். இந்த செவிப்புலன் என்ற பகுதி இருக்கிற சுப்ஹானல்லாஹ், நான் இப்போது பயானாக பண்ணி உபதேசம் செய்கிறேன். உங்களுக்கு எல்லாம் செவிப்புலன் இருக்கிறதுனால் நீங்கள் தரமாக கேட்கிறீர்கள், உதவியை நாடுவதில்லை. நீங்க ஒரு வைத்தியருக்கு சென்றால் உங்கள் நோயை நீங்க சத்தம் போட்டு சொல்லலாம், ஆனா அந்த வைத்தியர் அதை கேட்டு அதை தரமாக உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விளங்கப்படுத்துற நேரத்தில் உங்களோட காலை சேர்க்காட்டி நீங்க 1-2ஆக விளங்குவீர்கள். ஒரு நோய் எடுக்க போவதாக இருந்தால் வேறு இடத்துக்கு இந்த செவிப்புலன் இருக்கிற சுப்ஹானல்லாஹ், நாங்கள் எல்லாம் இதை சரியாக நினைச்சால் ஒரு நாளும் அல்லாஹ் இந்த சங்கீதம் கேட்டு இந்த பாவத்தை செய்ய மாட்டோம். ஹராத்த தனிமையில இருந்து பார்த்து அநியாயம் செய்ய மாட்டோம். இந்த பார்வைக்கு குர்ஆனை பார்க்கிறதுக்கு நாங்க எவ்வளவு நேரத்தை கழித்திருக்கிறோம் என்று சிந்திப்போம். கண்ணியமான பெருமக்களே, இந்த பொடியில யாரும் பெருமை பேசாதீங்க. யாரும் எனக்கு ஒன்றும் இல்லை, அல்லாஹ் அருளால ஒன்றும் இல்லை என்பதையும் பெருமையாக பேசப்படாது. எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. கண்ணியமான சகோதரர், அல்லாஹ் அருளால இயங்குகிறோம், அல்லாஹ் அருளால வாழ்கிறோம். நபிகளார் ஒவ்வொரு நாளும் காலை மாலையில் அல்லாஹும்ம ஆஃபினி பி சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி பி பஸரி, என பார்வையில கேள்வியில எனக்கு ஆஃபியத்தை தா யா அல்லாஹ் கேட்பார்கள். எனவே எல்லா காலங்களும் நபிகளார் சொன்னார்கள், 360 மூட்டுக்களுக்கும் நீங்க எண்ணி சதக்கா கொடுக்க வேண்டும் என்றார்கள். கடமை உங்களுக்கு, ஆனால் உங்களால் செய்ய முடியாது. ஒவ்வொரு நாளும் 360 மூட்டுக்கும் சதக்கா கொடுக்க போனால் எல்லோரும் பாவியாகுவார்கள், சிரமமாக இருக்கும். அதனால் அந்த 360 மூட்டுக்கும் செய்கிற சதக்காவுடைய அத்தனை நன்மைகளையும் ஈடு செய்கின்ற 2 ரக்காத் இருக்கிறது. அதுதான் நீங்கள் தொழும் துஹா தொழுகை. படைச்ச அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் மக்களாக இருப்பதாக இருந்தால் லைஃப் டைம் மௌத்தாக காட்டும். உலகத்தில் எந்த பயணித்தாலும் நோயாளியாக கட்டில் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ்
லுகா தொழுகை மிஸ் பண்ணாத கண்ணியமான சகோதரர்கள். 2 ரக்காத் லுகாவுடைய தொழுகைய தவறான அது அல்லாஹ்க்கு செய்யற நன்றி கடன். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. ஈமானோடு வாழ்ந்து தேக ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து அல்லாஹ்வை நெருங்க முயற்சிப்போமாக. வல்லாஹ் அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் وهو ولي الصالحين ولا عدوان الا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى اله وصحبه اجمعين. اما بعد. அன்பான சகோதரர்களே, தேக ஆரோக்கியத்தில் நாங்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். எங்கள் உடம்பில் நோய் வந்தால் நாங்கள் மருத்துவம் செய்ய வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ததாவவ், நீங்கள் நோய்க்கு மருந்து செய்யுங்கள். ஃபஇன்ன லிகுல்லி தாஇன் தவா, எல்லா நோய்க்கும் எல்லாம் மருந்தை படைத்து வைத்திருக்கிறார். மருந்து செய்ய வேண்டும். சாதாரணமாக மருத்துவத்தை 2 வகையாக வகைப்படுத்தலாம். ஒன்று ஆன்மீக ரீதியான மருத்துவம். ஆன்மீக ரீதியான மருத்துவங்கள்ல ஒரு மனிதன் உடல் வலிக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி சக்கராத்துடைய நேரத்துல புல் சூறாக்களை தன்னால் ஓட முடியாத நிலையில இருக்கிற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குல் ஹுவல்லாஹு அஹத் குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த 3 சூறாவையும் ஓதி நபியுடைய கையிலே ஊதுகிறார்கள். ஊழிய உடனே நபிகளார் மேல் அப்படியே தேய்த்துக் கொள்கிறார்கள். இது ஆன்மீக ரீதியான மருத்துவம். ஒரு மனிதருக்கு ஏதாவது ஒரு இடம் வலிக்க ஆரம்பித்தால் அந்த இடத்தை அப்படியே பிடித்து பிஸ்மில்லா 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 என்று 3 முறை சொல்லி அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர், யா அல்லாஹ், உன்னுடைய சக்தியையும் உன்னுடைய கண்ணியத்தையும் கொண்டு நான் பாதுகாப்பு தருகிறேன். நான் படுகிற வருத்தம் இந்த அவஸ்தையிலிருந்து பாதுகாப்பு தருகிறேன். ஆன்மீக ரீதியான மருத்துவம் செய்கின்ற போது அல்லாஹ்வின் மீது அசையாத நம்பிக்கை இருக்கணும். சக்தி இருந்தால் நோய் குணமாகாது. மௌசம்சம், ஜம்சம் தண்ணீர், ஃபீஹி ஷிஃபாஉ சுகுமின், அது நோயாளிகளுக்கு மருந்து என்றார்கள். வதஆமு துஅமின், அது பசிக்கு உணவாக இருக்கும் என்றார்கள் காரூணிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜம்சம் குடித்தால் நோய் குணமாகும். ஆனால் நம்பிக்கை சரியாக இருக்கணும். டவுட்டோட குடித்தா குணமாகாது. கண்ணியமான பெருமக்களே, அர்ருக்கியா ஷரஈயா, மார்க்கம் சொல்கிற மருத்துவம் என்ற பகுதி இருக்கிறது. சஹாபாக்களோட பயணம் போனார்கள், சஹீஹுல் புகாரி. அங்கே போன ஒரு மாற்று மத சமூகத்தை சந்திக்கிறார்கள். அவர்கள் இவர்களுக்கு உணவு கேட்ட நேரத்தில் விருந்தோம்பல் கொடுக்கவில்லை, கவனிக்கவில்லை, பொதுபோக்காக இருந்தார்கள். சோதனை அந்த தலைவரை பிடித்ததற்கு பாம்பு கொத்தி விடுகிறது. மருத்துவம் செய்கிறார்கள், குணமாகவில்லை. யாராவது ஒருவர் மருத்துவம் செய்வதற்கு இருந்தால் அந்த மருந்து செய்தி என்னை குணப்படுத்தினால் பிரமாண்டமான பரிசு கொடுப்பேன் என்று அரசன் சொல்கிறார். சஹாபாக்கள் இருந்தார்கள், கேள்விப்பட்டார்கள். நான் மருத்துவம் செய்கிறேன் என்று அல்லாஹ்வின் மீது அசையாத 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 நம்பிக்கையோடு போய் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அந்த இடத்தை பிடித்து ருக்கியா ஷரஈயா துஆ கேட்கிறார். கண்ணியமான பெருமக்கள், அந்த நோய் அடையாளம் இல்லாமல் குணமாகிறது. பெருவாரியான அந்த ஆட்டு மந்தைகளை அந்த மனிதன் பரிசாக கொடுக்கிறார். சஹாபாக்கள் நபிகளார் இடத்தை வந்து சொல்லியே இதை பயன்படுத்துவோம், இது சரியா என்று கேட்போம் என்று கேட்க வந்தார்கள். நபிகளார் சொன்னார்கள், உங்களுக்கு இது நல்லதாக அல்லாத அந்த பரிசாக இருக்கு, எனக்கும் இதில் ஒரு பங்குதாரர்கள் என்று கேட்டார்கள். கண்ணியமான பெருமக்களே, அந்த வகையில ருக்கியா ஷரஈயா, அதே போன்று தேக ஆரோக்கியம் என்ற பகுதியில நாங்க கருஞ்சீரகம் சாப்பிடுவது, ஹப்பத்து சௌதா, கருஞ்சீரகத்தில் எல்லா நோய்க்கும் மருந்துண்டு மவுத்தை தவிர அந்த காலங்களுக்கு இந்த காலம் வரை கருஞ்சீரகம் மிக்ஸ் பண்ணப்பட்ட அந்த மருத்துவம் பேணப்படுகிறது. அது ஒரு ஆச்சரியமான மருத்துவம் என்பார்ந்த கண்ணியமான பெருமக்களே. சஹீஹுல் புகாரி. எனவே ஆன்மீக ரீதியான மருத்துவம் தேனிலே ஃபீஹி ஷிஃபாஉ லின்னாஸ், தேனிலே உங்களுக்கு மருந்துண்டு என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருக்கும். அந்த வகையிலே தாவு மர்வாக்கும் பி சதகா, உங்களுடைய நோயாளிக்கு சதக்கா கொடுத்து மருந்து செய்கள் என்றார்கள். நோயாளி இருக்கிறார், இங்க சதக்காவை கொடுக்கிறது. யாராவது தேவகாரனுக்கு சதக்காவை கொடுக்கிறோம், ஆச்சரியமாக நோய் குணமாகிறது. நோய் குணமாற இந்த கராமத்துமா எல்லாம் கண்ணுக்கு முன்னால் நடக்கிறது மட்டுமல்ல கண்ணியமானவர்கள், எங்களை சதக்கா கொடுக்கல நாங்க எதிர்பார்க்காத ஒரு டாக்டர் அந்த இடத்தை தச்சாகும். அவர்களுக்கெல்லாம் அவர் நேசத்தை போடுவார். அவர் சவாலாக எடுப்பாரு. அதுக்குரிய மருந்து அந்த இடத்துல செட் ஆகிறது.
சில நேரத்தில் இந்த நாட்டுல டாக்டர் இல்ல, வெளிநாட்டு டீம் ஒன்று ஏதோ ஒன்றுக்கு வந்த பயணம், இதை சவாலாக எந்த விதத்துல அல்லாஹ் அதன் நோயை குணப்படுத்த நினைக்கிறோனோ மருத்துவம் கிடைக்கும் கண்ணியமானவர்களே. அந்த வகையில நானும் நீங்களும் ஆன்மீக ரீதியான மருத்துவத்துல கவனம் செலுத்துறது. அதே மாதிரி லௌகீக ரீதியான மருத்துவங்கள் எல்லா நோய்க்கும் மரம் கொண்டிருந்தார்கள். கண்ணியமானவர்களே, என்ற உடலுக்கு இந்த உணவு அதிகம் சாப்பிட்டால் ஒவ்வாததாக இருந்தால் நம்ம தவிர்த்து கொள்ளணும். நோயை கேலஸாக பார்க்கப்படாது, கணக்கெடுக்காம இருந்தப்படாது. இந்த நோய் அதிகரிக்கும், இதை குடிச்சார் என்றால் அதை தவிர்த்து கொள்ளணும். ஹலால் எல்லாம் சாப்பிடணும் என்று கட்டாயம் இல்லை கண்ணியமான சகோதரர்களே. எனவே நோய் வந்தா டாக்டர்கிட்ட போகணும், நாங்க புட்டி செக்கப் பண்ணணும். என்னோட உடல் ஆரோக்கியத்துல நாங்க கவனம் செலுத்தணும். நான் மறந்தெடுக்கிறதில்ல, நான் உண்டை பார்க்க மாட்டேன், வாரம் வரைக்கும் நான் கணக்கெடுக்க மாட்டேன், எல்லாம் தின்றேன், நோய்க்கு மருந்தும் குடிக்கிறதில்ல. இப்படி இருக்கிறது கிளையான சிந்தனை கண்பார்ந்தவர்களே. அல்லாஹு தாலா எனக்கு உங்களுக்கு அருள் புரிவானாக. காலத்தின் நேரத்தை கருத்திலே கொண்டு பரீட்சை காரணமாக நேரம் மட்டுப்படுத்தப்பட்டு இந்த நேரத்தோடு ஹுத்பாவை முடித்துக் கொள்கிறோம். அல்லாஹு தாலா எனக்கு உங்களுக்கு அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.